அன்புக்குரியவர்களே, இன்று சாம்பல் புதன், தவக்காலத்தினுடைய முதல் நாள். நமது திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொக்கிஷமான ஒரு நாள். இறைவனோடு ஐக்கியமாவதற்கு, இறைவனோடு கலப்பதற்கு, நம்மை நாம் புரிந்து கொள்வதற்கு, நமது பாதையை திரும்பி பார்ப்பதற்கு ஒரு தகுந்த காலமாக இருக்கிறது. எனவே சிறப்பாக இந்த தவக்காலத்திலே நான் எப்படி வாழ்கிறேன், யாருக்காக வாழ்கிறேன், எனது பயணம் எதை நோக்கி இருக்கிறது என்று சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. இந்த சாம்பலை நெற்றிலே பூசி குருவானவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி நற்செய்தியை நம்பு. இதை பழைய வாக்கியத்தில் நாம் இவ்வாறு சொல்லுவோம், மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். அன்புக்குரியவர்களே, இந்த சாம்பல் நமக்கு நினைவுபடுத்துவது இந்த 40 நாட்கள் மட்டுமல்ல, நமது மனித வாழ்க்கை இப்படித்தான். இது அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. நாம் இறப்பிற்காக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அழிந்து போகிற இந்த வாழ்க்கையில் நான் தாழ்ச்சியோடு இருக்கிறேன். இந்த சாம்பல் தன்னை அழித்து ஒரு தாழ்ச்சி என்கிற ஒரு நல்ல பண்பை சொல்லுவதை போன்று நான் தாழ்ச்சியோடு வாழ்கிறேன். எல்லாம் அழிந்தாலும் இறைவன் இருக்கிறார் என்று நினைவுபடுத்துவதுதான் இந்த சாம்பல். ஆம் பிரியமானவர்களே, இந்த 40 நாள் தவ முயற்சியிலே, இந்த 40 நாள் தவக்காலத்திலே நான் முழுமையாக ஜெபிக்க, நான் முழுமையாக பிறருக்கு உதவி செய்ய, நான் முழுமையாக பிறருடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு என்னை ஒருத்தல் மூலமாக நான் என்னையே சீர்படுத்திக் கொள்ள, என்னுடைய வாழ்க்கையில் மனமாற்றம் என்ற ஒன்று உள்வாங்கி பாவம் செய்யாமல் இருக்க, இந்த 4 நல்ல பண்புகளை இந்த 40 நாள் கடைபிடிக்க திரு அவையானது அழைப்பு விடுக்கிறது. எனவே ஜெபம் என்பது எப்படி இருக்க வேண்டும், தர்மம் என்பது எப்படி இருக்க வேண்டும், தானம் செய்வது, தபம் செய்வது எப்படி இருக்க வேண்டும், மனமாற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி பிரிவு 6 இறைவார்த்தைகள் 1-6 மற்றும் 18-20 முடிய பகுதிகளிலே இன்றைய நாளினுடைய நற்செய்தி நமக்கு தெளிவாக விளக்குகிறது. ஜெபம் செய்யும் பொழுது பிறரை போன்று விதத்தை கொள்ள வேண்டாம். அது மறைவாக இருக்கும் கடவுளுக்கு தெரியும்படி ஜெபியும். தர்மம் செய்யும் பொழுது மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்று செய்ய வேண்டாம், மறைவாக செய்யுங்கள். வழக்கை செய்வது இடக்கை தெரியாதிருக்கட்டும். அதே போன்று நோன்பு இருக்கும் பொழுது முகத்தை விகாரமாக வைத்துக் கொள்ள வேண்டாம். மகிழ்ச்சியோடு முக கலர்ச்சியோடு இருங்கள். மறைவாக இருந்து பார்க்கிற கடவுள் அது உங்களுக்கு பிரதிபலன் கொடுப்பார் என்ற ஒரு செய்தியை இந்த நாளினுடைய நற்செய்தி கூறுகிறது. எனவே அன்புக்குரியவர்கள்,